அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம வந்து சாலியா சத உப்புன்னு சொல்லி பிள்ளை பெற்றவங்களுக்கு அதிகமான இந்த மாதவிட போகிறவங்களுக்கு பிள்ளை பெற்றவங்களுக்கும் அந்த இது போகும்ல, தீட்டு அதிகமாக போகும்ல, இந்த குறுக்கு கடுப்பு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நம்ம செய்கிற பொருள் வந்து மெயினான பொருள் என்னென்னா நல்லெண்ணெய், உடம்புக்கு குளிர்ச்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், சாலியாக இந்த வெங்காயம் இப்படி இருக்கு, இந்த இப்படி இருக்கு, நம்ம சின்ன சீரா மாதிரி இது சத உப்பை. இங்கே பாருங்கள், நம்ம ரவை இது கீழே கேப்பை கீழே அது மாதிரிக்கு சத உப்பை. இது சின்ன சீரகமும் போடுவோம், பட்டையும் போடுவோம். உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறேன் எப்படி அதுக்கு போடுற முறைன்னு சொல்லி. முதல்ல என்ன செய்கிறேன், இப்போ இந்த சாலியா சத உப்பையில் இந்த ஒரு ஸ்பூன், அதில் ஒரு ஸ்பூனு, சத உப்பையில் ஒரு ஸ்பூன். இது இப்போ நான் செய்கிறது ஒரு 7-8 முட்டையில் நான் செய்கிறேன், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. அப்போ நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணிக்கணும். இந்த ஸ்பூனை பார்த்துக்குங்க. இது சின்ன சீரகம் இவ்வளோ போடுறேன். அதுக்கு பட்டை கீழே இந்த பட்டை போடுறேன். நான் எந்த ஸ்பூனால் இதில் இப்போ நான் இப்போ 10 முட்டைக்கு கரெக்டாக ஊற்றுறதா இருந்தால் கூட இங்கே பாருங்கள் இப்படி சேர்த்துக்கிறணும். நான் ஒரு ஸ்பூன் போட்டேன்ல, அதோட இன்னும் கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நான் இப்போ 8 முட்டைக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா நிறைய அள்ளி இதில் ஒன்று இப்படி அள்ளி அந்த சின்ன சீரகத்தில் பாதி பாட்டிக்கிறேன். இதெல்லாம் இப்போ என்ன செய்யணும், இதை சும்மா எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக வறுக்கணும். வறுத்துட்டு எப்படி ஆக்கன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தேங்காய் நல்லா பருங்காய், இந்த ஒரு தேங்காய் திருவி இதில் வச்சுக்கிறேன். இதில் பால், கட்டிப்பால், 2வது தண்ணிப்பால் கொஞ்சம் எடுத்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன்னு. நம்ம இதை அரைச்சோம்ல, இந்த பவுட்ரு இது அவ்வளவும் நான் 10 முட்டைக்கு கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு மேலே உள்ளதுக்கு இங்கே கணக்கு பண்ணிக்கணுங்க. இங்கே பாருங்கம்மா, நம்ம இப்போ அடுப்பை பற்றி சட்டியை நல்லா கனமான ஒரு சட்டி தூக்கி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து இந்த 10 முட்டைக்கு நல்ல ஒரு 100 ml நல்லெண்ணெய். இதுக்கு மெயினாக நல்ல எண்ணெய் தளத்தளன்னு இருக்கணும். எண்ணெய் தான் இது உடம்புக்கு நல்லது. எண்ணெய் அப்படியே புழிஞ்சிக்கிட்டு இந்த இடியப்பத்தில் வந்து இடியப்பத்தை வச்சு அப்படியே பிரட்டி அப்படியே இந்த எண்ணெயில் துவட்டுக்கிட்டே திங்கணும். அதனால் 100 எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லதுன்னு இதை செஞ்சு கொடுப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஆகும். என்ன செய்கிறது, எல்லாமே நம்ம போடுறது பூரா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக பிறகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல வெந்தயம், இந்த வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம் நல்ல இந்த வெந்தயம் வந்து முருகனே இது திங்கும்போது ஒரு கசப்பு தன்மை வராது. இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு 3 பூண்டு, ஒரு 30 வெள்ளைப்பூடி இருக்கு, ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன். இது முருகனை கூட என்ன செய்யணும், வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடியும் போட்டுக்கணும். வெங்காயம், வெந்தயம், வெள்ளைப்பூடி நல்ல பொன்னிறமாக நல்லா வேகும். அப்போ இந்த சமயம் இது மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இது கடையில் இந்த பாலை எடுத்து புழிஞ்சி பண்ணுங்க, கட்டிப்பாலை ஒரு துணி எனக்கு தச்சு வச்சுக்கிடுவாங்க. நல்லா தேங்காய் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். புழிஞ்சு எடுத்து இந்த தேங்காய் பால்லையும் நம்ம அந்த முட்டையை ஊற்றிடணும். 1 2 3 முட்டையை ஊற்றிட்டு இப்போ என்ன செய்கிறோம், இந்த முட்டையை இதில் கலக்கி விட்டுரும். நல்லா அடித்து கலக்கணும். வட்டில் பத்து கலக்கணும், அது மாதிரி அடித்து கலக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பொடி எல்லாம் வெந்த பிறகு பாலத்துக்கு ஊற்றணும். பாலத்துக்கு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கிண்டி விடணும். நம்ம எல்லாத்தையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிறு அடுப்பில் போட்டு சிறுதியில் போட்டு அப்படியே மூடி வைக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ
நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வட்டில் பண்ணுறோம். இது அப்படி தான் கீழே முட்டை தானே, முட்டையும் தேங்காய் பாலும் தானே. அதுக்கு ஒன்று நான்ஸ்டிக்கு சட்டியில் செய்யுங்க, இல்லை அடிக்கனமான சட்டியில் செய்யுங்க. ரொம்ப லேசான சட்டியில் செஞ்சுக்கலாம், இது கறி வேணும். இதை அடிக்கடி லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப எண்ணெய் விட்டு வர்ற வரை நம்ம இதை கிண்டிக்கிட்டிக்கணும். ஆனால் இது சுமாரான தீயில தான் நம்ம போடணும். எப்படி இதை ஆக்கி முடியும், எப்படி ஒரு 1/2 மணி நேரம் தெரியும். ஆனால் இது செம்ம டேஸ்ட் ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மறுவா மூடி வச்சுருந்தேன். மறுவா இப்படி வந்துடுச்சு. இது நம்ம மூடி வச்சவங்களுக்கு நம்ம கொத்து புரோட்டா மாதிரி வரும். ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம நாட்டு மருந்து சத்து இதில் இருக்குது. இதை நம்ம இப்படி கொத்தி விட்டுக்கிறாரு. கொத்துன்னு வேகணும்னு சொன்னால் சத்த மூடி நம்ம அடிக்கடி கண்ணு பார்த்துக்கிறோம், இல்லைன்னா பிடிச்சி போயிடும். இப்படி தண்ணி விட்டு வருது, தண்ணிலாம் வற்றணும். அதுக்கு நம்ம இப்போ மூடி வச்சுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிற வேண்டியது. அது மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இருந்து பார்த்தா அந்த தண்ணி கணக்காக வருது. தண்ணி ஃபுல்லாக நல்லா சுருளணும். நல்லா பெரிய அடுப்பில் வச்சு இப்போ இந்த தண்ணியிலையும் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் உரப்பு தான் கம்மியாகி. அது லைட்டாக பிடிக்கன்னு மிளகுத்தூளை போடுவோம். மிளகாத்தூளை விட மிளகுத்தூளை போடுவோம். சாலியாகறிக்கு மிளகுத்தூள் போட மாட்டாங்க. நம்மளோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதை இருக்கிறத ஏதோ வச்சு போடுவா. நமக்கு உரப்பு வேணும், உரப்பு திட்டு பழகிட்டோம். உரப்பே இல்லாமல் தேங்க எண்ணெய் பத்தாட்டா லைட்டாக கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுடுன்னு எண்ணெய் நிற்கணும் நமக்கு. இப்போ இந்த எண்ணெய் இது வற்றவும் தண்ணி வற்றவும் எண்ணெய் விட்டாட்டா இந்த எண்ணெய் பிடிக்க லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் தான் இதுக்கு மெயினானது. நான் 100 மில்லி ஊற்றினேன் 10 முட்டைக்கு. நல்லா எண்ணெய் தகதான் இருக்கணும். அப்போ தான் இடியப்பத்தை வச்சு நம்ம திங்கிறதுக்கு அவ்வளோ நம்ம கொத்து புரோட்டாய்க்குது அது மாதிரி கொத்திடணும். அந்த முட்டையை கொத்து புரோட்டாக்க அப்படி கொத்திடணும். நல்லா பெரிய கிட்டக்க இருந்து பெரிய இடத்துல வச்சு பார்த்துக்கிறேன். நல்லா நான் 100 மில்லி எண்ணெய் ஊற்றினேன் இந்த 10 முட்டைக்கு. ஆனால் கிட்டலை கேட்கணும். ஒரு 50 மில்லி எண்ணெய் இடையில ஊற்றினேன். அப்போதான் கரெக்டாக வருது. நல்லா சுருள இந்த இடியப்பத்தில் அள்ளி வச்சுட்டு வரணும். இப்படி இருக்கணும், உருட்டுட்டாப்புல இப்படி இருக்கணும். இடியப்பத்தில் அள்ளி வச்சு நல்லா சாப்பிட்லாம். சுடுசோத்தில் அள்ளி வச்சு நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி சாலியாக சத உப்பை கறி ஆக்கி நல்லா ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் கொடுங்க. தெம்புக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் சேர்ந்திக்கிற சத்து எல்லாமே நாட்டு மருந்து சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் சேர்ந்திக்கிறது. சாலியாக சத உப்பெல்லாம் என்னன்னு தெரியாட்டா நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. நம்ம மல்லிகை ஜாமான் கடையிலையும் விற்க தான் செய்யும். இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். நம்ம அதை கொத்தி விட்டு கொத்து புரோட்டா கணக்காக வரும். வெள்ளைப்பூடு, நல்ல வெந்தயம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பட்டை, சாலியாக சத உப்பை, சீரகம் நல்லா போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நான் இப்போ டேஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன், கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் வெட்டி போட்டேன். இது என் பிள்ளைக்கு நல்லா பிடிச்சிக்கிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஆம்பளைகளுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது. நல்ல எண்ணெய் கூட தான் விடணும். நான் 100 மில்லி விட்டேன், பத்தலை. 50 மில்லி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். 150 மில்லி ஊற்றிக்கிறேன் 10 முட்டைக்கு. நல்ல ஒரு காய், நல்ல பருங்காய் ஒரு காய். அந்த ஒரு காய் பாலை தலைப்பாலை மட்டும் எடுத்து அந்த 10 முட்டையில் கலக்கிட்டு ஊற்றினேன்.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்கம்மா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாலியா சதை உப்பைக்கு அதிக வேறு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அஸ்ஸலாமு அலைக்கும்.